ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு கிரேவி. இன்றைக்கி அந்த கிரேவியை நான்வெஜ் ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் மற்ற வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைலுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கு நம்ம ஒரு கரம் மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். கூடவே 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 சின்ன சைஸ் பட்டை, ஹாஃப் சைஸுக்கு அனாசி மூக்கு. இதை நம்ம 1 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதை நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அதோட ட்ரை ஆகும்போது இதுவும் சேர்ந்து கரிஞ்சிரும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் விழுது போடுறேன். அது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் கரம் மசாலா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம உருளைக்கிழங்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளேவருக்காக ஒரு மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு நம்ம வதக்கி விடணும். ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப முறுவலாலாம் ஆகணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்ல மசிகிற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ நல்லா மசிஞ்சிட்டு பாருங்கள். இப்போது ஒரு பே லீஃப் 2ஆக பிரித்து போட்டிருக்கேன், அது இதில் நமக்கு வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த டைமில் போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். இப்போது கொத்தமல்லி இலை போட்டு தூவிக்கலாம். அதையும் இதோட மசிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போது அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு தீயை ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது அந்த தண்ணியையும் அந்த மசாலாவையும் நல்லா மெர்ஜாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் விழுது, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த மிக்ஸி ஜாரையும் நம்ம நல்லா அலம்பிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சிடணும். இதே நம்ம அதில் மசாலா கொதிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடலாம்.
உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நமக்கு குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அப்பப்போ நம்ம கிளறி விடணும். 10வது நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கு. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது. இன்னும் நமக்கு திக்காகணும். இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலையை வந்து கிள்ளி போடுறேன். அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போவும் ஒரு மூடி போட்டுட்டு நான் 5 மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன். இப்போது நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது தகன்னு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது உருளைக்கிழங்கு கிரேவி. இந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்காத சமயத்தில் நம்ம வெஜ்ஜு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிழமை நான்வெஜ் மாதிரியே நம்ம சமைச்சு நம்ம டேஸ்டியாக சாப்பிட்லாம். இந்த கிரேவி வந்து நமக்கு டிஃபனுக்கு மட்டும் மேட்ச் ஆகிறது இல்லாமல் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பம், பூரி இந்த மாதிரி டிஃபனுக்கெல்லாம் இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது. நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.